நம்ம நம்ம சின்ன வயசுலேருந்து ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கோம் கரெக்டாக. அதில் நிறைய பிடிச்ச பிளேயர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் சில பிளேயர்ஸ் வந்து எப்படின்னா அவங்க ரொம்ப ஃபன்னாக இருந்திருப்பாங்க. அவங்க ஆடுற கேமாக இருக்கட்டும் நம்மளை வந்து அப்படியே அடிக்ட் ஆக வச்சுருக்கோம். அந்த மாதிரி சில பிளேயர்ஸ்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். இப்போ வர அவங்க லேண்டர் நல்லா இருந்திருக்குமே, அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்களே, அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலையே, அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, நம்ம மிஸ் பண்ணுவோம்ல. அந்த பிளேயர்ஸ் ஒரு 10 பிளேயர்ஸ் இருக்காங்க. 10 players that we miss in IPL. அதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஒரு 10 players இருக்காங்க நம்மளாம் மிஸ் பண்ணுவோம். இவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற பிளேயர்ஸை தான் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா யாருன்னு பார்க்க போகிறோம். இந்த கேட்டகரியில் இருக்கணும்னா அதுக்கு இந்த பிளேயர் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஒன்றும் இல்லை, நம்மளை மிஸ் பண்ண வச்சிருக்கணும், நம்ம ஹார்ட்டை ஸ்டீல் பண்ணியிருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அந்த பிளேயர்ஸை தான் பார்க்க போகிறோம். பாப்பா கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா. ரெய்னாவை பற்றி சொல்லவே தேவையில்லை. அந்த டைம்ல நான் சரியான ரெய்னா ஃபேன். அந்த டைம்ல நான் எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி இந்தியன்ஸ் வந்து ரெய்னா ஃபேனாக தான் இருப்பாங்க. ரெய்னாவை பற்றி இப்போ இருக்கிற எந்த லாக்டவுன் கிட்ஸுக்கும் தெரியாது. ரெய்னாவை பற்றி இப்போ இருக்கிற லாக்டவுன் கிட்ஸுக்கு தெரியவே தெரியாது. இப்போ இருக்கவனுங்க தான் அந்த தோனின்னு அணிஞ்சிட்டு இருக்கானுங்க. அப்பெல்லாம் எல்லாரும் ரெய்னா பேட்டிங் பார்க்க தான் எல்லாரும் வருவானுங்க. தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. அப்பெல்லாம் எல்லாரும் ரெய்னாக்காக தான் வருவாங்க, ரெய்னா ஆடுறதை பார்க்க தான் வருவாங்க. இப்பதான் எல்லாம் அப்படியே மாறி டோனி எப்ப எல்லாம் இந்த லாக்டவுன்ல வீட்லயே உட்காந்து இந்த டோனி போட்டோ பார்த்து டோனின்னு ஆகிட்டானுங்க எல்லாம் உட்காந்து. அப்பெல்லாம் ரெய்னா இல்லைன்னா சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு கப்படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஏன்னா நிறைய வாட்டி ரெய்னாவோட இன்னிங்ஸ் வந்து காப்பாற்றி கொடுத்துருக்கு. ஒரு ஆரஞ்சு கேப் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் ரெய்னாட்ட. ஒரு ஆரஞ்சு கேப் கூட இல்லை. ஆனா கன்சிஸ்டன்சி கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிற வரை அந்த ஐபிஎல்ல வந்து ரன்ஸ் வந்து டாப்ல வச்சிருந்தான். அதுக்கப்புறம் தான் அவன் பிரைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விராட் கோலி வந்து பீட் பண்ணான். ஸோ அந்த அளவு ஒரு பயங்கரமான கன்சிஸ்டன்சியான ஒரு பிளேயர் தான் சுரேஷ் ரெய்னா. மிஸ்டர் ஐபிஎல் பேர்லேயே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட சைல்ட்ஹுட்டே வந்து சுரேஷ் ரெய்னா நினைக்கிறேன். கிரிக்கெட்ல இந்தியாலையும் சரி சிஎஸ்கேலையும் சரி நிறைய மேட்ச் வந்து காப்பாற்றி கொடுத்தது ரெய்னா தான். ஸோ சுரேஷ் ரெய்னாவை கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ இருக்கிறதுலே ஒஸ்ட் திங் வந்து பார்க்கறது என்னன்னா ரெய்னா வந்து ஃபார்ம் அவுட் ஆகிறது தான். அது பார்க்கவே ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த 19 அந்த டைம்னாச்சா ரெய்னா இப்படி ஆயிட்டானே அப்படின்ற மாதிரி. ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரிப்பட்டது தான். ஸோ ரெய்னாவை நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணோம். ரெண்டாவது பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில், யூனிவர்ஸ் பாஸை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. கிட்டத்தட்ட பேட்டிங்காலே நம்மளை போட்டு உழுக்கெடுத்துட்டாரு. ஆர்சிபியில் வந்து நம்ம ஆர்சிபி போனாலே கிறிஸ் கெயில், கோலி, ஏபி டிவிலியர்ஸ் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். கெயில் மட்டும் எல்லாருக்குமே பிடிக்கும். கெயில பிடிக்காதவன் ஒருத்தன் எவனுமே கிடையாது. ஒருத்தன் வந்து கிறிஸ் கெயில் பிடிக்கல அப்படின்னா ஒன்னும் அவன் ரேசிஸ்டா இருப்பான், இல்லை அவன் தான் ஒரு லூசு குதியா இருப்பான், வேணும்னே நெகட்டிவா இருக்கணும்னு ட்ரை பண்றவனா இருப்பான். எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் ரொம்ப ஃபன்னாக்குன ஒரு கேரக்டர்னா அந்த வெஸ்ட் இண்டீஸ் கேரக்டர்ல ஒண்ணுன்னா கிறிஸ் கெயில் தான். கெயில் அடிக்கிற சிக்ஸா இருக்கட்டும், சிம்பிளா இருக்கும், ஆனா அந்த சிக்ஸ்லாம் எங்கேயோ போய் விழும். கெயில் பேட்டிங்கை பார்க்கறதே ஒரு தனி இது. எனக்கு தெரிஞ்சு நிறைய இன்னிங்ஸ் வந்து நம்மளை வந்துட்டு வாயை புலந்து வைக்கிறது கிறிஸ் கெயில் தான். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் கொடுத்தது கிறிஸ் கெயில் தான். ஸோ கிறிஸ் கெயில் அது மட்டும் இல்லை, ஃபீல்டில் இருக்கும்போது ரொம்ப ஃபன்னியானது. அம்பையர்கிட்ட வந்து இந்த ஃபன்னாக ஜோக் பண்ணி பேசுறது, ஆப்போனண்ட் வந்து ஃபன்னாக இருக்கிறது, அது மாதிரி எல்லாம் கிறிஸ் கெயில் பயங்கரமாக பண்ணுறது தான். ஸோ நான் வந்து கிறிஸ் கெயிலில் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். கெயில் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அத்த யாருக்கு தான் பிடிக்காது கெயில? எல்லாம் எனக்கு பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ we miss the universal boss. தேர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர். சர்ப்ரைசிங்கா இருக்குல்ல? இது என்னோட பர்சனல் இது. நான் வந்து ஆர்ச்சர் உண்மையிலேயே மிஸ் பண்றேன். ஆர்ச்சர் வந்து கிட்டத்தட்ட பல வருஷம் கழிச்சு ஒரு பவுலரை பார்த்து பயப்படுறாங்க, ஐயோ இந்த பவுலரா அப்படின்னு பயப்படுற அளவுக்கு கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர். இந்த மைக்கு புண்டை இருக்கு தெரியுமா, ஒரு இடத்துல நிற்க மாட்டான், நின்னுட்டான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான். ஒரு டைம்ல வந்து அக்தர் பிரெட்லியை பார்த்தா எப்படி பயப்படுவாங்க, ஐயோ பிரெட்லியா அக்தரா இப்படி போடுவான்ப்பா அப்படின்ற அளவுக்கு. இந்த 2019 வேர்ல்டு கப்லயும் சரி ஐபிஎல்லையும் சரி ராஜஸ்தான் ராயல்ல ஆர்ச்சர் வந்தாலே பயப்படுவாங்க. நீ என்னதான் கோலி தோனி எவன வேணாலும் எடுத்துக்கோ, 6 அடிச்சிருக்கலாம், ஆனா ஆர்ச்சர் வந்தாலே ஆஹா இவன் ஏதோ பண்ண போறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். கெயில் 99ல இருப்பான், அந்த விக்கெட் எடுப்பான், அதெல்லாம் சரியானது. ஆர்ச்சர் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்கவே மாட்டான். பயங்கரமான ஆட்டிடியூட் இருக்கும் ஆர்ச்சருக்கு. ஸோ ஆர்ச்சர் வந்து கிட்டத்தட்ட காணாம போயிட்டான். அதுக்கப்புறம் மும்பை வந்தான். இப்போ என்ன ஆனானே தெரியல. நான் உண்மையிலே எனக்கு உண்மையிலே ஆர்ச்சர் ரொம்ப பிடிக்கும். ஒரு பயங்கரமான பவுலர், பயமுறுத்துவான் பேட்ஸ்மேனா. அவனோட பிரைம் வந்து அந்த 19ல ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்ஜூரியா தான் அவனுக்கு வந்துச்சு. இன்ஜூரியா வந்து அதுக்கப்புறம் மும்பை போய் அதுக்கப்புறம் ஃபார்ம் போய் இப்போ வந்து T20 வேர்ல்ட் கப்ல செலக்ட் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி விளையாடுறான்னு. ஸோ ஐ மிஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் சோ மச். இது என்னோட பர்சனல் இது. நீங்க மிஸ் பண்றீங்களா எனக்கு தெரியல. நான் ஆர்ச்சரை மிஸ் பண்றேன். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா
பொலாடை கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்ணுவோம். மும்பை ஃபேன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. சென்னைன்னு வந்துட்டாலே பொலாடு உடம்புல ஏதோ ஒரு பட்டன் இருக்குன்னு நினைக்கிறேன், சிஎஸ்கேன்னு. அதை அமுத்தி விட்டா போதும், நம்மளால அட்டி சென்னை வந்தா உரிச்சு எடுத்துருவான், பேய் பிடிச்ச மாதிரி அடிப்பான். ஏன்னே தெரியல. பொலாட் இன்னும் வர மும்பைக்கு இந்த பொலாடு மாதிரி ஒரு ஆள் கிடைக்கவே இல்லை. எல்லாம் இந்த ரோமன் ஷெப்பர்டா, அவன் பேர் என்ன, ரொமேரியா ஷெப்பர்ட் வந்து ஒரு மேட்ச் அடிச்சது வச்சுட்டு பொலாடு கிடைச்சிட்டானுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. விளையாடுறீங்களாடா, சீரியஸாவா? பொலாடு கிடைச்சிட்டானா? வாய்ப்பே இல்லை. பொலாடுலாம் கிடைக்க இன்னொருத்த பிறந்துதான்டா வரணும். உம்மால பொலாடு மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வருமாடா? பவுலிங்லயும் சரி, இந்த ஆட்டிடியூட்லயும் சரி, இந்த ஃபன்லயும் சரி, மிஸ் பண்ண வைக்கிறது பொலாடு தான். மும்பைல இருக்கும் அப்படியே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு டீம், அப்படியே பொலாடு இருக்கும் போது. இப்ப பொலாடு இல்லாதது நல்லா தெரியுது டீம்ல ஒரு வீக்னஸ். ஸோ பொலாடை நம்ம மிஸ் பண்றோம், பாலியை மிஸ் பண்றோம். பொலாடு இருக்கும்போது நல்லா ஃபைட் எல்லாம் இருக்கும், இப்போ மிஸ் பண்றோம். அதுக்கடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய கோ பிரதர் தான் டிஜே பிராவோ. டிஜே பிராவோ பத்தி சொல்லவே தேவையில்ல. டான்ஸும் சரி, விக்கெட் எடுத்து டான்ஸ் ஆடுறதும் சரி, ஒரு சரியான பவுலர். அது ஒன்று. பேட்டிங்கே அப்பப்போ திடீர்னு வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு சேஸ், அந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்லாம் வந்து பார்த்துருப்போம், சரியான ஒரு சேஸ் பண்ணிலாம் வின் பண்ணுவான். அது மட்டும் இல்லை, ஃபன்னான ஒரு கேரக்டர் தான். கிட்டத்தட்ட கிறிஸ் கெயில், பொலார்ட், பிராவோ 3 பேரும் ஒரே கேரக்டர் தான். அந்த வெஸ்ட் இண்டீஸ் எப்பவுமே இந்த ஃபன்னாக இருக்கிறது, ஆடியன்ஸை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறது எல்லாமே இந்த டுவைன் பிராவோடைய வேலை, டிஜே பிராவோடைய வேலை. ஸோ டிஜே பிராவோவை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஸ்மித். நான் ஸ்டீவ் ஸ்மித்தை மிஸ் பண்ணுறேன், நீங்கள் எப்படி மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. எனக்கு உண்மையிலேயே ஸ்டீவ் ஸ்மித் பிடிக்கும். ஸ்டீவ் ஸ்மித் வந்து கிட்டத்தட்ட ராஜஸ்தானில் வந்து நல்லா தான் பேட்டிங் ஆனால் இப்போ வந்து அன்சோல்டில் போயிருக்கான். உண்மையிலே எனக்கு அந்த டிவி கமெண்ட்ரியில் உட்காந்து ஸ்மித் பேசும்போது லைட்டாக பார்க்க பாவமாக இருக்குது. ஸ்மித்தோட பிரச்சனைனா ஸ்ட்ரைக் ரேட் தான். திடீர்னு வந்து அடிக்க மாட்டான். ஆனால் உண்மையிலே அவனை பெஞ்சிலேயாச்சும் உட்கார வச்சிருக்கலாம் ராஜஸ்தானில். இப்போ பட்லர் இல்லை, அவன் இருந்திருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பார்த்தீங்களா, எல்லா பிளேயரும் போறானுங்க. அவன் இருந்திருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தா அவனும் போயிருப்பான். சும்மா சொல்றேன், அவன் இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு. ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித் ஒரு நல்ல பிளேயர் தான். ஏதாவது ஒரு டீமாக தான் அவனை வாங்கியிருக்கலாம். அவன் நிற்பான், அவன் என்ன தூக்கி அடிக்க மாட்டான் அவ்வளோ சீக்கிரம், நின்றுவான், அப்படியே மேட்சை கொஞ்சம் இழுத்துட்டு போவான். ஸோ அதுக்காச்சும் உள்ள வச்சிருக்கலாம் ஸ்டீவ் ஸ்மித் என்னால் டிவியில் பார்க்க முடியலடாடே. அவன் எப்படி ஒரு சாம்பியன் பிளேயர் அவன்லாம். இந்த டோனி கேப்டன்சியில் அது பேர் என்ன, ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்னு ஒரு டீம் குப்பை மாதிரி இருந்துச்சு. அடுத்த வருஷமே அதை ஃபைனல் கொண்டு வந்தது ஸ்டீவ் ஸ்மித் தான். ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன்சியில் தான் ஒரு பயங்கரமான கேப்டன். இந்த பால் டேம்பரிங்கால கேப்டன்சி போயிட்டு அவனுக்கு. மற்றபடி உண்மையிலே நல்ல கேப்டன், விராட் கோலி மாதிரிலாம் கிடையாது. உண்மையிலேயே ஒரு நல்ல கேப்டன் தான் ஸ்டீவ் ஸ்மித். ஸோ ஸ்டீவ் ஸ்மித்தை நான் மிஸ் பண்ணுறேன், நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சன். கண்டிப்பாக ஷேன் வாட்சன் எல்லாரும் மிஸ் பண்ணுவோம். பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர், வந்து 100% கொடுக்குற ஒரே ஆளாக தான். ஒரு காலத்துல ராஜஸ்தான்ல இருந்து ஒரு கலக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி ஆர்சிபியில போய் நல்லா கலக்கிட்டு இருந்தான். முட்டா பசங்க ஆர்சிபி காவனையும் கொடுத்துட்டானுங்க, போங்க சார் நாங்க வேற யாரோ ஒருத்தர் வாங்க போறோம் அப்படின்னு கொடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கு அப்புறம் சொல்லவே வேண்டாம், பயங்கரமா வாட்சன் டே தான் ஃபுல்லா. சென்னை வந்த அப்புறம் வாட்சனை நான் கண்டிப்பா மிஸ் பண்றேன். வாட்சன் ஒரு சரியான பிளேயர், 100% கொடுக்குற பிளேயர் தான் ஷேன் வாட்சன். வாட்சனை நான் இன்னும் மிஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷகிப் அல் ஹாசன். நான் சத்தியமா மிஸ் பண்ணல. ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணுவீங்களோ, நான் போட்டோவை நான் போட்டிருக்கேன். நீங்க மிஸ் பண்ணுங்க, பண்ணாட்டி விடுங்க. ஒருவேளை சில பேருக்கு ஷகிப் அல் ஹாசன் பிடிக்கும், அதனால இவனை மிஸ் பண்ணுவீங்களோன்னு கொண்டு வந்தேன். இல்லாட்டி விட்டுருங்க, நான் தூக்கி எரிஞ்சிடறேன் இவனை. சரியா? ஷகிப் அல் ஹாசன் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இவன் ஒரு எப்படி சொல்ல, ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் மாதிரி தான். திடீர்னு அடிப்பான், திடீர்னு அடிக்க மாட்டான். தெரில, நான் சும்மா கொண்டு வந்தேன். சரி, சும்மா சொன்னேன். உண்மையிலே யாருன்னு பார்த்தீங்கன்னா மலிங்கா தான். மும்பை இந்தியன்ஸ் மலிங்கா வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் பவுலர். பும்ரா, மலிங்கா, இந்த போல்ட் தான் இவங்க இருந்த டைம்லாம் தெரியும். பும்ரா, மலிங்கா, போல்ட், பும்ரா, மலிங்கா, மெக்லகரன், பும்ரா, மலிங்கா, ஜான்சன், இந்த மாதிரி இருந்த கேரக்டர்ஸ் தான். என்ன இருந்தாலும் அந்த பும்ரா, மலிங்கா சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இப்போ வந்து மலிங்கா இல்லாத கொஞ்சம் நல்லா தெரியுது, வீக்னஸ் தெரியுது டீம்ல. குச்சியெல்லாம் ஒரு குண்டி மாதிரி போட்டுட்டு இருக்கான் உட்காந்து, சூத்து கிளிகிற மாதிரி. நல்லா விக்கெட் எடுத்துட்டு ஒரு விக்கெட் எடுப்பான். அவன் ஓவர் 60 ரன் போயிருக்கும். சரியா? 60 ரன் போயிருக்கும், 60 ரன்ஸ் போயிருக்கும். ஆனாலும் மதப்பக்க செலிப்ரேட் பண்ணுவான் அப்படியே, அப்படிமா. என்ன உங்க டீம் கடைசி இருக்குடா, சூத்தை சாத்தவும். சரியா? பொறுமையா இரு. ஏன் இப்படி கொதிக்கிற? ஸ்டெயினா, டேல் ஸ்டெயின் வந்து அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணானா, டெய்ல் ஸ்டெயின் வந்து அது எடுக்கிற விக்கெட் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஒரு பெரிய பேட்ஸ்மேன் எடுத்தா டெய்ல் ஸ்டெயின் செலிப்ரேட் பண்ணுவோம். இல்ல மூமெண்ட், அது எந்த மூமெண்ட்ல எடுக்கிறான் இருக்கும். நம்மளால அப்படி இல்லை, பவுலர் எடுத்தா கூட அப்படி அக்ரெஷன்ல இருக்கான். அப்படிலாம் பண்ணக்கூடாது மிஸ்டர் குட்சியா. ஸோ மலிங்கா இல்லாதது டீம் ரொம்ப வீக்கா இருக்கு. மற்றபடி மலிங்கா ஒரு ஸ்வீட் ஹார்ட் பர்சன். அவரை வந்து கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணீங்க. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர். நான் மிஸ் பண்றேன்.
கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணீங்க. எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் ஒன் ஆஃப் த ஒரு அண்டர் ரேட்டட் கேப்டன் கௌதம் கம்பீர் மட்டும் இப்ப இருந்தானா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். டீம் கொல்கட்டாவுக்கும் ஆர்சிபிக்கு மேட்ச் நடக்கு, எப்படி இருக்கும் மேட்ச்? விராட் கோலி கௌதம் கம்பீர் ஃபன்னே இருக்கும்டா, ஃபன்னே இல்லாம போயிட்டு கௌதம் கம்பீர் போனதுக்கு அப்புறம். கம்பீர் கோச்சா இருக்கும் போதே அவ்வளவு ஹைப் இருக்கு. கம்பீர் கோச்சா இருக்கும் போது டோனி வந்து பேட்டிங் பிடிக்கும் போது தான் அந்த மாஸ் இருக்கு, சரியா? கம்பீர் பெஞ்சில் இருக்கும் போதே அந்த மாஸ் இருக்கு. அப்போ கம்பீர் உள்ள பிச்சுக்குள்ள வந்து கேப்டன்சி பண்ணா எப்படி இருக்கும்? டாஸ் போடும்போது நினைச்சு பாருங்க. நான் மிஸ் பண்றேன்டா கௌதம் கம்பீரை, இருந்தா ஃபயரா இருக்கும்டா. சோ நான் கம்பீரை மிஸ் பண்றேன். லாஸ்டா யாருன்னு பாத்தீங்கன்னா ஏபி டிவிலியர்ஸ். சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் ஏபி டிவிலியர்ஸ் பிடிக்கும். சவுத் ஆப்பிரிக்கன்ல உள்ள பீப்புள்ஸ் விட இந்தியாவில் தான் ஏபி டிவிலியர்ஸ்க்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. ஏபி டிவிலியர்ஸ் இந்தியாவை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கான், இருந்தாலும் அவனுக்கு சேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவு ஏபி டிவிலியர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ நானும் ஏபி டிவிலியர்ஸை மிஸ் பண்றேன், நீங்களும் மிஸ் பண்ணீங்க. ஸோ இதான் கைஸ் இந்த 10 players we miss so much. நான் வேணா பார்ட் 2 போடுறேன். இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, நிறைய லைக்ஸ் வந்தால் மட்டும் தான் பார்ட் 2 போடுவேன். ஓகே, சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அப்பதான் நான் போடுற வீடியோ வந்துட்டே இருக்கும். நான் டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஓகே, see you in the video guys and remember it, always be on top. Cheers.